எம்என் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நாளும் ஒரு நற்சிந்தனை என்னும் நிகழ்விற்கு தங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்று அடக்கமுடைமை என்ற தலைப்பில் உரையாட வந்துள்ளேன். ஒரு அடர்ந்த காட்டில் வேப்ப மரமும் மூங்கில் மரமும் அருகருகே வளர்ந்திருந்தன. வேப்ப மரம் நன்கு பருத்து அடர்த்தியாக வளர்ந்த காரணத்தினால் தான் பெரியவன் என்று மிகுந்த கர்வப்பட்டது. தனக்கு பக்கத்தில் வளர்ந்திருந்த மூங்கில் மிகவும் ஒல்லியாக இருந்த காரணத்தினால் வேப்ப மரம் அதை எப்போதும் தாழ்வாகவே நினைத்து கொண்டிருந்தது. ஒரு நாள் வேப்ப மரம் மூங்கிலிடம், நீ மிகவும் ஒல்லியாகவும் பலவீனமாகவும் இருப்பதால் தென்றல் காற்று வீசினால் கூட உன்னால் திடமாக எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஆனால் என்னை பார், நான் எவ்வளவு வலிமை உடையவனாக இருக்கிறேன். சூறாவளி காற்று சுழன்று வீசினால் கூட என்னால் திடமாக எதிர்த்து நிற்க முடியும் என்று தற்பெருமை பேசி கொண்டிருந்தது. அதை கேட்ட மூங்கில் எதுவும் பதில் பேசாமல் தன்னடக்கத்துடன் இருந்தது. மேலும் தன் வலிமையை காட்டுவதற்கு ஒரு காலம் வரும், அதுவரை நாம் மௌனமாக இருக்கலாம் என்று மூங்கில் யோசித்து கொண்டிருந்தது. ஒரு நாள் பெரிய சூறாவளி காற்று வீசியது. கடும் மழை பெய்தது. மழைநீர் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. மெல்லிய மூங்கில் காற்று வீசுவதற்கு ஏற்ப வளைந்து கொடுத்தது. அதனால் எவ்வித பாதிப்புக்கும் உள்ளாமல் காற்று வீசி முடிந்தவுடன் மீண்டும் தன் நிலைக்கு திரும்பியது. ஆனால் தலைகணம் பிடித்த வேப்பமரம் காற்று வீசுவதற்கு ஏற்ப வளைந்து கொடுக்காமல் காற்றை எதிர்த்து நிமிர்ந்து நின்றது. ஆனால் வேப்பமரம் ஏற்கனவே மழைநீரால் வேரை சுற்றியிருந்த மண் அரிக்கப்பட்டிருந்ததனால் சில வினாடிகளில் காற்றை எதிர்த்து நிற்க முடியாமல் வேரோடு சாய்ந்தது. தற்பெருமை பேசிய வேப்பமரம் அடியோடு அழிந்தது. ஆனால் தன்னடக்கத்துடன் இருந்த மூங்கில் மரம் நீண்ட நாட்கள் வாழ்ந்தது. அதனால்தான் ஐயன் வள்ளுவன் கூட அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை ஆருயிரில் உயித்து விடும் என்று சொல்கிறார். அடக்கம் ஒருவருக்கு அழியாத புகழை கொடுக்கும், அடங்காமை அவரது வாழ்வையே இருளாக்கிவிடும் என்கிறார். நண்பர்களே, நம் வாழ்க்கையில் எவ்வளவு பொருள் வேண்டுமென்றாலும் சேர்க்கலாம், பணம் வேண்டுமென்றாலும் சேர்க்கலாம். அதை வைத்து தலகணத்துடன் ஆடிவிடக்கூடாது. தன்னடக்கத்துடன் இருந்து விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மையில் வாழ வேண்டும். எப்படி மூங்கில் காற்று வீசுவதற்கேற்ப வளைந்து கொடுத்ததோ, வளைந்து கொடுத்து தன்னை நிலைநிறுத்தி கொண்டதோ, அதுபோன்று மனித இனமும் விட்டு கொடுத்தும் சக மனிதனை மதித்தும் தன்னடக்கத்துடன் வாழுதல் வேண்டும். வேப்பமரம் போன்று தலைகணம் பிடித்து நிமிர்ந்து நின்று விட்டு கொடுக்காமல் வாழ்ந்தால் வேப்பமரம் சாய்வதை போன்று நாம் மன சங்கடங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். நண்பர்களே, அதுபோன்று எவ்வளவுதான் சான்றோர்கள் கற்றாலும் நெல்மணிக்கு உவமையாக காட்டுவார்கள். நெற்கதிர்கள் எப்படி தலை சாய்ந்து இருக்கிறதோ அதுபோன்று சான்றோர்கள் இருப்பார்கள். அதுபோன்று நாமும் தன்னடக்கத்தோடு இருந்தால் தரணியை ஆளலாம். மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.